ஹலோ நண்பா, எப்படி இருக்கிறீங்க? நேற்று ஒரு அக்காவோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்படியே நெஞ்சை நக்கிட்டாங்க. அவங்க பேசின விதத்துலேயும் அந்த டோன்லேயும் அப்படியே அவங்க அந்த கஷ்டத்தை எடுத்து முன் வைக்கும்போது அதை பார்த்து அப்படியே மனசெல்லாம் உருகி போய், இப்படிப்பட்ட கட்சியை வாட நம்ம வந்து தப்பாக பேசுகிறோம், இப்படிப்பட்ட தலைவனையை வந்து நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு எனக்குள்ள கொஞ்சம் மனசு அப்படியே லைட்டாக உருகிருச்சு. டக்குன்னு என் மண்டையில் இன்னொரு டேய் 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 இருடா, உருகாதரா அக்காவோட டோனை பார்த்து உருகாதரா. இதே கட்சியில் வேற ஒரு அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துனாங்க. அந்த அக்காவை தூக்கி போட்டதும் இந்த தலைவன் தான்டா அப்படின்றத டக்குன்னு எனக்கு புடலில் அடித்த மாதிரி ஒன்று சொன்னிச்சா. ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி அப்படி அக்கா சொன்ன மேட்டில் பக்காவாக தான் இருக்கான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. ஒப்பாரி தான் வச்சுருக்காங்க. அந்த ஒப்பாரி என்ன, ஏன் இவங்க இந்த ஒப்பாரி வைக்கிற நிலைமைக்கு இருக்கீங்க அப்படின்றத அந்த அக்காவுக்கு நம்ம கொஞ்சம் புரிய வைப்போம் நம்மளுடைய ஸ்லாங்கில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டுருங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இத்தியாதி அதெல்லாம் பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த அக்காவோட பேர் என்ன என்ன எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியும், நாம் டம்ளர் பாய்ஸ் கட்சிகளுக்கு இந்த அக்கா ஒரு மிகப்பெரிய அசட்டாக இருப்பாங்க அப்படின்றது வந்து நான் வந்து இப்போ எழுதி கொடுக்குறேன். அசட் அப்படின்னா தற்கொலைகளுக்கு புரியுமான்னு தெரியல. டேய் புரியலைன்னா போய் டிக்ஷனரி எடுத்து பாருங்கடா, அசட் அப்படின்னா என்னென்னு அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த அக்கா வந்து என்னமோ சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு கேட்போம். அவர் A4 ஷீட்ல தான் இப்போ வரைக்கும் எழுதி கொடுத்ததை படிச்சு ஒப்பிக்கிறாரு. அப்படி ஒப்பிக்கிறவர்னால எப்படி மக்களோட பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு தீர்வு காண முடியும்? கரெக்டு தான் அக்கா சொல்கிற மாதிரி. தளபதி அவர்கள் வந்து A4 ஷீட்டில் எழுதி கொடுத்ததை படிக்கிற ஒரு நபராக இருக்கிறனால இவர்னால மக்களுக்கு இப்படி நல்லது நடந்துடும் அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப சரியான கேள்வியாக நமக்கு வந்து இது படுது. ஆனால் என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, எழுதி கொடுத்ததை A4 ஷீட்டில் படிக்கிறது அதை மட்டும் ஒருத்தர் செஞ்சார்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது தான். ஆனால் அந்த A4 ஷீட்டில் கையெழுத்து போடுற நிலைமையில் ஒருத்தர் உட்காந்தாதான் நீங்கள் சொல்கிற அந்த நல்லது மக்களுக்கு போய் சேர வேண்டியது செய்ய வேண்டியது எல்லாமே கிடைக்குன்றதை அக்கா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் அண்ணன் A4 ஷீட் இல்லாமல் படிக்கிறாரு. ஏன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல உங்கள் அண்ணன் வல்லவன் நல்லவன் அப்படி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து அப்படியே புக்கில் இருக்கிறது அச்சடிச்ச மாதிரி படிச்சுட்டு வந்து எக்ஸாமில் கடன்னு எழுதி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவான். என்னது ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவான். பக்கத்தில் உட்காந்துருக்கவன் பெருசாக படிக்க மாட்டான், அவனுக்கு பாதி புரியும் பாதி புரியாது, கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்பான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் பார்த்தா இவன் முதலாளியாக எங்கேயாவது இருப்பான். யார்? இந்த பக்கத்தில் உட்காந்து படித்தவன். நல்லா படித்து மக்கடிச்சவன் என்ன பண்ணியிருப்பானா, ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால் நல்லா படிக்கிறேன்ற மாதிரி படித்து பேசுகிறவெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சிருவான் அப்படின்னு நம்புறதும் முட்டாள்தனம். A4 ஷீட்டை பார்த்து படிக்கிறவங்களாம் மக்களுக்கு நல்லா செய்யவே மாட்டாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இது ரெண்டுத்துக்கும் இடையில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதிகாரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கான வேலைகளையும் அந்த சூழ்நிலைகளையும் உருவாக்கி அதை மக்களுக்கு புரிய வைத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்துக்கு போய் உட்கார்ற ஒருத்தன் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அக்கா அவர்களே, அதை சீமான் உங்கள் செந்தமிழ் சீமான் அவர்கள் இந்த 15 வருட காலத்தில் என்றாவது ஒரு நாள் சேர்ந்திருக்கிறாரா அப்படின்றத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப 234 தொகுதியில என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா, விஜய் நான் சொல்லிடுவாருங்களா? அவர் A4 ஷீட்ல தான் இப்போ வரைக்கும் எழுதி கொடுத்ததை படிச்சு ஒப்பிக்கிறாரு. அப்படி ஒப்பிக்கிறவர்னால எப்படி மக்களோட பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு தீர்வு காண முடியும்? அடுத்த பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் பிடிச்சிட்டாங்களே அக்கா. 234 தொகுதியில் சீமானவர்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு சீமானவர்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க தளபதி அவர்களுக்கு தெரியுமா? களத்தில் இறங்கி மக்களை பார்த்தால் தானே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. சான்ஸே கிடையாது அக்கா. 234 தொகுதிக்கும் கட்சியோட தலைவரே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னா கட்சிக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்புறம் எதுக்கு 234 தொகுதிக்கும் எம்எல்ஏ, எதுக்கு அப்புறம் மினிஸ்டர்ஸு, எதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ கீழே வார்டு மெம்பர்ஸு, கவுன்சிலரு, பிரசிடெண்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ஐஏஎஸ்ஸு, போலீஸு, இவங்களாம் எதுக்கு தமிழ்நாட்டில்?
இவங்களாம் எதுக்கு இருக்காங்க? இப்போ இவங்க எல்லாரையும் சரி செய்து அவர்களுடைய வேலையை சரியாக செய்ய வைக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பண்பு உங்கள் நொன்னன்ட்ட இருக்கா? கிடையாது. எல்லா இடத்துக்கும் உங்கள் அண்ணன் ஓடுறனால எல்லாருக்கும் நாம் தமிழர் கட்சினா சீமான் அப்படின்ற முகம் மட்டும்தான் தெரியுது. இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் தான் முகமே, விஜய் அவர்கள் தான் பிரதானமே. இருந்தும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆட்கள் போய் சந்திக்கிறாங்க. இப்போ துப்புரவு தொழிலாளர் அப்படின்னா அந்த இடத்துல போய் சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா. அது மாதிரி சிடிஆர் நிர்மல் அவர்கள் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. புஷியானந்த் அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, அவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். இப்படி தனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தன்னுடைய கடமைகளை பகிர்ந்தளிப்பதன் மூலயமா இந்த நிர்வாகிகளின் முகமும் மக்களிடத்தில் போய் சேரும். இவங்களுக்கு உண்மையாலுமே கரண்ட்டாக ஃபீல்டில் என்ன நடக்குதுன்னு பிரச்சனைகள் தெரியும். அந்த பிரச்சனைகளை தலைமையிடத்தில் வந்து சொல்லும்போது அதற்கான தீர்வை தலைமை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பண்பு ஒன்று தேவை. பிகாஸ் ஒரு தலைவன் அப்படின்றவர் வந்து அந்த இடத்துல இருந்து லீட் பண்ணி கொண்டு போகணும். எல்லா இடத்துக்கும் போய் குதிக்கக்கூடாது. நான் தான் முன்னாடி போய் குதிக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் நொண்ணு அப்படி தான் செய்கிறார். அவருக்கு முன்னாடி யாராவது கொஞ்சம் முகம் தெரிந்து வந்தால் உடனே அவர்களை கலட்டி விட்டு விடுது. காளியம்மாளை கழட்டி விட்டீர்கள், ராஜீவ்காந்தியை கழட்டி விட்டு விட்டீர்கள், இன்னும் எத்தனையோ நபர்கள் பாரிசாலன் கழட்டி விட்டீர்கள். இந்த மாதிரி எத்தனையோ நபர்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து கலட்டி விட்டுள்ளீர்கள். போனால் போ, வந்தாயிரு, இருந்தாயிரு. இன்னும் பல பேர் நாம் தமிழர் கட்சியில் முகம் அறியப்பட்டவர்கள் வந்து சேரணும்னு நினச்சப்ப சேர்க்கவே இல்லை. உதாரணத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் சேரணும்னு நினச்சப்ப சேர்க்கலை. அமீர் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தார், ஏன் திடீர்னு போனார். இந்த மாதிரி பல பேர், பல இயக்குநர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர மற்றவர்கள் முகம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி நம்ம சொல்கிறத மட்டும் முட்டாள்தனமாக நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னென்ன மாமா வேலை பண்ணணுமோ அத்தனை மாமா வேலையும் செய்து கொண்டிருக்கும் ஒரு உன்னத தலைவர் தான் உங்களுடைய செந்தமிழ் சீமானவர்கள். அதனால தான் நீங்களும் இந்த அளவுக்கு அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு 234 தொகுதியிலையும் ஒரு பேசிக்கான பிரச்சனையாக என்ன இருக்கும்? மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் தான் பேசிக்கான பிரச்சனையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அரசு பள்ளிகள், எல்லா இடங்களிலும் இருக்கிற அரசு பள்ளிகள் ஒழுங்காக செயல்படுதா, ஒழுங்காக இயங்குதா, வாத்தியார்கள் ஒழுங்காக நியமிக்கப்பட்டிருக்கார்களா, பிள்ளைகளுக்கு சரியான கல்வி போய் சேருதா, இதை கவனிக்கணும். அடிப்படை தேவையான தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்குதா, ரோடு வசதி எல்லா இடத்துலையும் இருக்குதா, மின்சார வசதி எல்லா இடத்துலையும் இருக்கா, சுகாதார வசதி, மருத்துவ வசதி இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத பார்த்து அதை சரி செய்யக்கூடியவர் தான் தலைவர். இதுக்கு 234 தொகுதிக்கும் போய் நிற்கணும் அவசியம் கிடையாது. ஒத்த ஆர்டரில் அப்படி தலைமைச் செயலகத்திலேருந்து உட்காந்துட்டு போட்டால் முடிஞ்சு. மொத்த 234 தொகுதியிலையும் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்தே தீரும். அதுதான் முதலமைச்சரின் பவர். அந்த பவரில் போய் உங்கள் அண்ணன் என்னைக்காவது உட்காந்துருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காரா? அவருக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. ஏன் தெரியுமா? மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் மக்களை வைத்து போராட்டம் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான வேலையை கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து செத்தவன் மேலே ஏறி நின்று காசு பிடுங்குற ஒரு அயோக்கியர் அப்படியறாதான் வந்து உங்கள் செந்தமிழ் சீமானவர்கள் இருக்கார். நான் சொன்னது செத்தவன் யாருன்னா ஸ்ரீலங்காவில் செத்து போனாங்கல்ல 1.5 லட்சம் பேர், அவங்க மேலே ஏறி நின்று அந்த உன்னத தலைவரை வந்து தன்னுடைய தலைவனாக வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் புத்தியை மழுங்கடித்து ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சு தாம் மட்டும் பிழைச்சு கொண்டிருக்க ஒரு கேவலமான தலைவர் சீமான். இன்னும் மக்களுக்கு செய்வேன் அப்படிங்கறதை நான் சொல்லவே கிடையாது. ஆனா 15 வருஷமா நாங்க இளைஞர்களுக்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்குறோம்னு சொல்றோம், மருத்துவம் இலவசமா கொடுக்குறோம்னு சொல்றோம். நம்மளுக்கு அடிப்படை தேவை எனக்கு தம்பி, அதை வந்து நாங்க இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 15 வருஷமா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. இதை வந்து இவங்களை புரிஞ்சுக்கணும். என்னது அடிப்படையாக எல்லா வசதியும் நீங்கள் செஞ்சு தரீங்க, இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும், இதைத்தானே நாங்கள் 15 வருஷமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை ஏன் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு இப்படி அப்ராணி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேட்டால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர் ஆயிடுவீங்களா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைம்மா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அக்கா நீங்கள் 15 வருஷமாக ஃபீல் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 15 வருஷம் கூட ஃபீல் பண்ணுங்கள். ஆனால் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்புகிற மாதிரி உன் தலைவன் கிடையாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். நேரத்துக்கு ஒரு பேச்சு, நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. மனுஷன் எந்திரிக்கும் போதே வந்து யோசிச்சுட்டு தான் நம்மளுக்கு நேற்று இதை பேசிட்டேன், இன்றைக்கி மாற்றி இதை பேசணும் அப்படின்னு தான் எந்திரிச்சிடுவான் நம்மளுக்கு.
எனக்கு தெரிந்து தமிழக அரசியல்லே கட்சி மாறி பார்த்துருக்கேன். இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி ஆளுங்க மாறி பார்த்துருக்கேன். இந்த கூட்டணியிலேருந்து அந்த கூட்டணி கட்சிகள் மாறி பார்த்துருக்கேன். ஆனால் நேற்று பேசுனதுக்கு அப்படியே மாற்றி இன்னைக்கு பேசுகிற ஒரு ஆள்னா அது நாம் தமிழர் சீமான் மட்டும்தான். இதை இவங்கள புரிஞ்சுக்கணும். நம்ம என்னைக்குமே திரைப்பட நடிகர் நம்மளுக்கு தலைவனா ஆக முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப சொல்றீங்க நடிகர்களுக்கு என்ன தெரியும், நடிகர்கள்லாம் நாட்டை ஆண்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இதுலேயே ஒரு கேனத்தனமான கேள்விகள் இருக்குது. தமிழ்நாட்டில் நடிகர்களாக வந்தவங்க தான் இன்றைக்கி இந்த திருட்டு கும்பலை எதிர்த்து தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ஜெயலலிதா அவர்கள். புரியுதுங்களா? இவங்க 2 பேருமே மிக வலிமையான தலைவர்கள். இவங்க 2 பேரையும் திமுகனால சமாளிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு வலிமை படுத்தவர்கள் தான் நடிகர்கள். இந்த திமுகவை விட மக்கள் மனசில் அதிகமாக இடம் பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் தான். ஏன்னா இவங்கள விட இவங்க நிறையா நல்லது செஞ்சுருக்காங்க. நீங்கள் திருட்டு முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த கட்சி வெறும் ஒரு மொழி கொள்கையை வச்சு ஆட்சியை பிடிச்சி உட்காந்துட்டு அன்னைக்கு இந்த மொழின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதே ஒரு மொழியை வச்சு தான் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாகி இருந்த கட்சியை தான் எடுத்துக்கொண்டு அதற்கு தலைவராக செத்தவ முனது மேலே ஏறி உட்காந்து அரசியல் பண்ணுறதுக்கு பிரபாகரன் அவர்களை தூக்கி வச்சு அந்த மனுஷனுடைய பேரையும் கெடுத்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சினா அடையாளத்துக்கு நான் சீமான் தான் அப்படின்றது முகத்தை மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்கு எல்லா கேவலமான வேலையும் பார்த்த ஒரு ஜென்மம் தான் அவங்க நொன்ன. ஸோ அப்படி இருக்கும்போது நடிகர்கள் நாடாளலாமா? நடிகர்கள் அப்படின்றது நீங்கள் கேள்வி கேட்குறதே தப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் நடிகர் ஒருத்தரை மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நடிகர் தான் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அவர் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் திராவிட கட்சிகள் இந்த நடிகர்கள் போகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்து கடைசியில் எப்படியாவது திருப்பி வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நீங்கள் நடிகர் வரக்கூடாதுன்னு உங்கள் அண்ணன் இவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு. நடிகரே வரக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு உங்கள் அண்ணன் முன்னாடிலாம் சப்போர்ட் பண்ணார்? அப்புறம் எதுக்கு 2024 உங்கள் அண்ணன் அந்த நடிகர் ஒரு படத்தில் பாடின பாட்டல் விசில் போடு பாட்டு எடுத்து அதில் வர்ற மைக் சின்னத்தை வச்சு தம்பி எனக்காக தான் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போல்லாம் உங்கள் அண்ணனுக்கு அது இனிச்சதா? இப்போ மட்டும் கசக்குதா? இல்லை உங்கள் அண்ணன் யார் முதல்ல? அவனும் சினிமா நடிகர், அவன் சினிமா டேரக்டரு, அதுலேருந்து தானே வந்திருக்காப்புல. அப்புறம் என்ன நடிகருக்கு மட்டும் அறிவு இல்லை, நடிகை மட்டும் நாடாடக்கூடாதுன்னு நாதாரித்தனமாக பேசிட்டு உட்காந்துருக்கீங்க? ஏக்கா கொஞ்சமாவது யோசிங்கக்கா. உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன 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 நீங்கள் சொல்ல வரீங்க? அது எப்படி ஒரு போராட்டம் செய்யக்கூடிய ஒருத்தன் மட்டும் நல்ல தலைவனாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க? போராட்டம் செய்கிறதுக்கு மட்டுமே ஒருத்தன் இருக்கானா அவன் தலைவனே இல்லை. என்னை பொறுத்தவன் தலைவனே இல்லை, அவனுக்கு தருதலை. மக்களை போராடாமல் பார்த்து கொண்டு யார் அந்த மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான தலைவன். ஆனால் உங்கள் அண்ணன் பண்ணுறது வெறும் போராட்டம் மட்டும்தான். இன்னும் கேட்டால் திமுகவும் நீங்களும் கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மக்களை போராட வைக்கிறதே நீங்கள் தான். தட் மீன்ஸ் வேணுங்கனே மக்களை தூண்டி விட்டு போராட வைக்கிறீங்கன்னு சொல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மக்களை தள்ளுறது அரசாங்கம். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் மக்கள் வேறு வழி இல்லாமல் போராட்டத்தில் இறங்குறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் உதாசீனப்படுத்திட்டு எனக்கு என்னென்னு தெரியுது இந்த அரசாங்கம். உதாரணத்துக்கு இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் அந்த போராட்டம் போய்கிட்டு இருக்கு. அந்த துறைக்கு சம்மந்தமே இல்லாத சேகர் பாபு நான் பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அந்த துறைக்கு சம்மந்தமான KN நேருவோ இல்லை மாப்பாவோ யாருமே காணாங்க. ஆனால் இங்கே சேகர் பாபு தான் எல்லா இடத்துக்கும் வர்றார். ஏன்னு தெரியாது. அந்த இடத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆதவர்ஜனை போய் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு தேவையான சட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்றைக்கி மக்கள் மத்தியில் புகுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஏன் அங்கே போகவில்லை, விஜய் ஏன் இது அறிக்கை கொடுக்கவில்லை, விஜய் ஏன் இதுக்கு வாய்ஸ் கொடுக்கவில்லை? ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் சீமான் நொன்னன் போன்று அந்த இடத்தில் இருக்க ஒரு மூஞ்சி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்ல, உங்கள் நொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்கணும், போராட்டம் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. அப்போ தான் நல்ல தலைவன் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. அதுதான் இருக்கிறதுலே முட்டாள்தனம். இது உங்கள் அண்ணன் ஒரு இடத்துக்கு போராட்டன்ற கடைசியில் அந்த போராட்டத்துக்கு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்படி இன்னொரு போராட்டத்துக்கு போயிடுவார். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இந்த போராட்டத்தை எப்படி நிறுத்துவார் உங்கள் அண்ணன்? 15 வருஷமாக சொன்னீங்கல்ல, 15 வருஷமாக நாங்கள் போராடிட்டுருக்கோம், மக்கள் நீங்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. ஏன்னா இதுதான் உங்கள் அண்ணன் என்னைக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வேலையை பார்த்தான்? பார்க்கலையே. அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சுல, தம்பின்னு தலையில் தூக்கி வச்சு தானே கொண்டாடிட்டு இருந்த விஜயை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சுல, அவர் எங்கேயாவது உன்னை எதிர்த்தாரா? இல்லையே. உன்னை பற்றி தப்பாக பேசினாரா? இல்லையே. உங்கள் கட்சியை பற்றி தப்பாக பேசினா? இல்லையே. நீயா என்னமோ திராவிட கொள்கை அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு சொல்லிட்டு நீயா குட்டிக்காரனை அடித்து நீயா பிரச்சனையை கிரியேட் பண்ணி நீயா இப்போ சண்டை போட்டு நீயா எதிர்த்துட்டு உட்காந்துருக்கேன்னா அப்போ உனக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான
தேவையில்லை. ஏன்னா உனக்கு தேவையான வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, அது சீமானுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அதை வாங்கி அவர் சொகுசாக இருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறீங்க. சீமானை சுற்றி சீமானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா சொபிஸ்டிகேட்டடாக தான் இருக்கிறீங்க. அக்கா நீங்கள் நல்லா வசதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாட்டை துரைசாமி நல்லா வசதியாக இருப்பான், அந்த பக்கம் இடுமானங்கார்த்தி நல்லா வசதியாக இருப்பான். இப்படி சீமானை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 நபர்கள் நல்ல வசதியாக இருந்திருப்பீங்க. என்னுடைய கேள்விகள்லாம் என்னென்னா, உங்களுக்குலாம் பணம் எங்கேந்திரா வருது? எங்கேந்திரா பணம் வருது? உங்கள் அண்ணன் எந்த வேலையும் பார்க்கல, 15 வருஷமாக வேலை பார்க்கல. வேலை பார்க்காம உங்கள் அண்ணனுக்கு வருமானம் எங்கேருந்து வருது? சாட்டை திருமுறைனாவது பரவாயில்ல, யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன், அதில் வருமானம் வருதுன்னு சொல்லிக்கலாம். மற்றவங்களுக்குலாம் எங்கேருந்து வருமானம் வருது? சரி, இந்த கட்சிக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசெல்லாம் எங்கேருந்து வருது? நீங்கள் ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்கிறீங்கன்னா, டெபாசிட்டுக்கு கட்டுவீங்களா ஒரு பணம், அந்த காசு வீணாக போகுது இல்லை? அப்போ எங்கேருந்து உங்களுக்கு காசு வருது? கட்சியை நடத்த உங்களுக்கு காசு எங்கேருந்து வருது? எல்லாம் கூட்டு கல்யாணத்தனம். இங்கே இவங்களுக்குள்ளேயே வாங்கிக்கிட்டு, இவங்களுக்குள்ளேயே இந்த கட்சிகள்கிட்ட போய் வாங்கிக்கிட்டு, ஒரு நாள் சிஎம்கிட்ட போய் ஸ்டாலின்கிட்ட போய் வாங்குறது, அங்கிட்ட நிர்மலா சீதாராமன்ட்ட வாங்குறது, இங்கிட்ட அண்ணாமலைக்கிட்ட போய் பெட்டியை வாங்குறது, இப்படி கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு உட்காந்துருக்க ஈனப்பையன் தான் செந்தமிழ் சீமான் அப்படின்ற உங்கள் நாம் தமிழர் கட்சியின் திலிவர்.